ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப அருமையான ஈஸியான 3 வகையான பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொரியல் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒரு 5-10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானவுடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் பொரியணும். இப்போது 5 பூண்டு பல்லை இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு பல் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா பச்சை வாசனை போய் கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயமும் நல்லா பச்சை வாசனையாக போய் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயாச்சு. நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லா எண்ணெயும் நல்லா படுற மாதிரி ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம வெண்டைக்காய் வேகும் போதே நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அளவுக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா சிம்லே வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்லே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த மசாலாவெல்லாம் நல்லா அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பாருங்கள். நம்ம போட்ட வெண்டைக்காயில் நல்லா அந்த காரம் எல்லாம் ஊறணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கட்டி தயிராக சேர்த்துக்கிறேன். புளிக்காத நல்லா கட்டி தயிராக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காய் பொரியல்னாலே கொஞ்சம் வழவழப்பு தன்மை இருக்கத்தான் செய்யும். அந்த வழவழப்பு தன்மை இருக்காததுக்காக தான் நம்ம இது சேர்க்குறோம். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். இந்த அருமையான வெண்டைக்காய் பொரியல் ஈஸியாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே நல்லா பொடியாக நறுக்குனா உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க போகிறது கிடையாது. இது வெறும் ட்ரை ரோஸ்ட்டாக முதல்ல நம்ம செய்ய போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் உருளைக்கிழங்குக்கு ஃப்ரைக்கு தேவையான உப்பையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை ஒரு 3/4 அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள். இப்போ இது எல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா சிம்லே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா வாசனை எல்லாம் போகும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். நல்லா நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிருக்கு. நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம இறக்கத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா கிள்ளி சேர்த்துட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். இந்த அருமையான உருளைக்கிழங்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கோஸ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் பொரியணும். இப்போ நான் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வெந்து கலர் மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் நல்லா பொடியாக நறுக்கினா கோஸை இதில் நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கோஸை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி 2 வாட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊத்த வேணாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கோஸ்ட்லயே வந்து நெறைய தண்ணி வரும். இப்போ கோஸ் பொரியலுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். இந்த மாரி கோஸ் வெந்துகிட்டே இருக்கும்போது நம்ம உப்பு சேர்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வேகும். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா கோஸ் பொரியல் வந்து டக்குன்னு அடி பிடிச்சிடும். அதனால நம்ம சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கோஸ் பாருங்க பாதி அளவுக்கு வெந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம் பருப்ப ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன். இப்போ தண்ணிய வடிச்சுட்டு நான் இதில சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோஸோடவே வந்து இந்த பைத்தம் பருப்பும் வந்து நல்லா முக்காவாசி வெந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் இந்த கோஸ் வந்து நல்லா வந்து வெந்திருக்கு. இந்த பைத்தம் பருப்பும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில நான் 1/2 மூடி தேங்காவ நல்லா துருவி வச்சிருந்தேன். அந்த ப்ரவுன் பார்ட்ஸ் எல்லாம் இல்லாம, நல்லா வெள்ளையா வந்து இந்த மாரி துருவி சேர்த்துக்கோங்க. அப்பதான் நம்ம கல்யாண வீட்ல எல்லாம் இருக்கிற கோஸ் மாரி ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நம்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் சேர்த்தா ரொம்ப நேரம் வந்து பொரியல் எல்லாம் வந்து வதக்கி விடக்கூடாது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ப நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்ப அவ்வளவுதான். நம்ம கோஸ் பொரியல் ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சூடா சர்வ் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, அருமையான கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு பார்த்த 3 பொரியலுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்பவும் ஈஸியாவும் செஞ்சது. இந்த 3 பொரியலையும் நீங்களும் வந்து வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.